ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த நம்ம நாட்டு வீர பெண்களை அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தினார் ஆங்கிலேயர்கள். இவை எல்லாமே நாம் அறிந்ததே. நம்ம நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் நம்ம நாட்டை விட்டு வெளியேறும்போது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டு வீர பெண்களை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். இந்த நாட்டு பெண்கள் மாத்திரம் இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாடு எங்கேயோ சென்று விடும் என்று சொல்லிவிட்டு நம்ம நாட்டை விட்டு கடந்து சென்றார்கள். இது முற்றிலும் உண்மையே. இதை நடத்தியும் காட்டினார்கள் நம்ம வீர பெண்மணிகள். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி முதலமைச்சர். அவர்கள் பேரை கேட்டாலே அனைத்து நாட்டு முதலமைச்சர்களின் மூச்சு நின்றுவிடும். ஒரு சிங்கப்பெண்ணாக வலம் வந்தார். 6 முறை நம் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வந்து 2014 இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்தார். எல்லா கட்சியினரையும் அலற அடித்து விட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். 1966 குடியரசுத் தலைவராக வந்தார் நம்ம இந்திரா காந்தி அம்மையார். இவர்கள் 1971 முடிந்தால் என் இந்தியாவிடம் மோதிப்பார் என்று சவால் விட்டு பாகிஸ்தானை ஓடி ஓடி விரட்டி அடித்துவிட்டு பங்களாதேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு இரும்பு பெண்மணியாக இவர்கள் வலம் வந்தார்கள். ஸோ பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று இவர்கள் சாதித்தும் காட்டிவிட்டார்கள். சில ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வெளியில் விடாமல் வைத்திருக்கிறார்கள். சில ஆண்கள் மாத்திரமே. பிறவியிலேயே இவர்களுக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப்பும் நல்ல ஒரு ஆளும் தன்மையும் பெண்களுக்கு இருக்குது. இவர்களை சுதந்திரமாக நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக சாதிப்பார்கள், சாதித்தும் காட்டுவார்கள் என்பதே என்னுடைய கருத்து.